ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த கூட்டணியில தொடர்ச்சியாக தாவேகா குறித்த சலசலப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தாவேகாவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ்ல இருக்க ஒரு தரப்பினர் விரும்புகிறார்கள் அப்படின்னு திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? இது ஒரு திறந்த மனதோடு தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று, டெல்லியில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இருவேறு மாறுபட்ட குரல்கள் இருந்தது அப்படிங்கிறதா. ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் போன்றவர்களாம் கலந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்திலேயே டெல்லியில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திலே இருவேறு கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருந்த ஒரு விஷயம்தான். பட் இந்த இடத்துல மிக மிக முக்கியமா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். தமிழகம் பாஜகவின் வேட்டைக்காடாக மாறிவிடுவதற்கு நாங்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற. அப்ப பீட்டர் அல்போன்ஸ் போன்ற சீனியர்கள் திமுக பக்கம் உறுதியா நிக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த நேர்காணல் வழியா தெளிவுபடுத்துறாங்க. பட் இதுல மிக மிக முக்கியமா காங்கிரஸ்ல கிரவுண்ட்ல தொண்டர்கள் மத்தியில தாவேகா பக்கம் நகரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் உருவாகி இருக்கிறத ஒத்துக்கொள்கிறார். சோ அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். அவங்க ஒருவேளை திமுகவோடு தான் உறவு சிக்கல் இல்லாமல் தொடருவாங்கன்னா கீழே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் மத்தியில தாவேகா என்கிற ஒரு எதிர்பார்ப்பை தெரிந்தோ தெரியாமலோ காங்கிரஸ் உருவாக்கிட்டாங்க. அதனால கிரவுண்ட்ல இனி போய் அவர்கள் ஜெல்லாகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்கா மாறும். அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு. திமுகவோட தொடர்ந்து முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டே வராங்க. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கடையநல்லூர் தொகுதி உட்பட, தென்காசி உட்பட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக இருந்தவர். ரொம்ப சீனியர். அவர் போன்றவர்கள் பண்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா பலரும் கிரவுண்ட்ல திமுக காங்கிரஸ் உறவு சிக்கலை ஏற்படுத்துற விதமா பேசிவிட்டார்கள் ஏற்கனவே. அது மாணிக்கம் தாகூர் அவர்களா இருக்கலாம், பதிலுக்கு திமுக தரப்புல இருந்து தளபதி போன்றவர்கள் சொன்ன இடமா இருக்கலாம். சோ இது எல்லாம் கிரவுண்ட்ல திமுக காங்கிரஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கோம். இப்ப பல சிக்கல்களுக்குள் காங்கிரஸ் கட்சியும் இருக்கு. இன்னொன்று, அவர்களுடைய குரலையும் இந்த நேர்காணலை பார்க்கிற பொழுது அவர்களுடைய குரலை மிக முக்கியமா கூடுதல் சீட்டு கேட்கணுங்கிற விருப்பமும் இருக்கு. அவங்கள்ட்ட திமுக தரப்பிடம் இருந்து கூடுதல் இடம் பெறணும் அப்படின்னு. பட் ஒரு வரலாறு ரொம்ப முக்கியம், நம்ம பதிவு செய்ய வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 63 சீட்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட மொத்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையோட ஒப்பிட்டீங்கன்னா 4 1 பங்கு வாங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி 2011. ஓட்டும் கிட்டத்தட்ட 34,26,000 ஓட்டு எடுத்தாங்க. 9.30 அளவுக்கு ஓட்டு சதவீதம் காட்டினாங்க. ஜெயிச்சது எத்தனை தொகுதிகள்னு பாக்கணும்ல, வெறும் 5 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. காங்கிரசும் தோல்வி அடைந்து அவர்களோடு அணி சேர்ந்த திமுகவையும் படுதோல்விக்கு தள்ளினாங்க. எதிர்கட்சி வரிசையில கூட வர முடியல 2011 திமுகவால. அதுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் வாங்கின 63 தொகுதிகள் தானே. காங்கிரஸ்குள்ள இருந்தே விமர்சனம் வந்தது. 63 நாயன்மார்களாக போட்டியிட்டு பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே 2016 பாத்தீங்கன்னா 41 சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஆனா 8 தான் ஜெயிக்கிறாங்க. ஓட்டு பர்சன்டேஜ் 6.47 எடுக்கிறாங்க. ஆனா 21 சீட்டுகள் குறையுது. வெறும் 25 இடங்கள் தான் போட்டிடுறாங்க. ஓட்டு சதவீதமும் குறையுது. 4.27% தான் எடுக்கிறாங்க. ஆனா 18 சீட்டா அது வெற்றி பெறுது இல்ல. அப்ப இவர்களுக்கு முதல்ல என்னன்னா கட்சியை வளர்க்கணும், கிரவுண்ட்ல போகணும், கட்சியை வளர்க்கணும், கிராமம் தோறும் காங்கிரசுக்கு கமிட்டிகள் அமைக்கணும். இது எதுவுமே செய்யாம ஒரு கூட்டணியில் இடம்பெற்று விட்டதாலே, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று வந்து விட்டாலே கட்சி வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. பாஜகவிடமிருந்து உண்மையில் சொல்ல போனா காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு யாத்திரை, வேல்முருகன் போன்றவர்கள் இருக்கிற காலத்துல ஒரு வேல் யாத்திரை நடக்குது. அடுத்ததாக அண்ணாமலை அவர்களுடைய காலத்துல எண் மக்கள்னு ஒரு யாத்திரை நடக்குது. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பேரில் இப்போ ஒரு யாத்திரை முடிச்சிருக்காங்க. கடைக்கோடியில வரைக்கும் போய் சேர்றாங்கல்ல, அப்பதானே நீங்க கூடுதல் சீட்டை கேட்கிற இடம் வரும். கட்சியில் உங்களோட வரணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தானே ஆசைப்படுது திமுக பக்கம் போயிடலாமா, தாவேகா பக்கம் போயிடலாமா. தாவேகாவுக்கு இதுவரை யாரும் வரவில்லை. அவர்களுக்கு காங்கிரஸ் வந்தா லாபம். பட் காங்கிரஸ் இந்த சூழல்லையும் எந்த பக்கம் சாய்ந்தால் நமக்கு லாபம்னு கணக்கு போடுற இடத்துலதான் இருக்கு. 1967க்கு முன்பு வரை ஆட்சி கட்டிலில் இருந்த ஒரு கட்சி. பட் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களுடைய குரல்ல இருந்து நம்ம திமுகவோடு அவர்கள் தொடர்வார்கள் என்கிற குரலையும் அவர் பேசுறார். ஒரே ஒரு கருத்து மிக முக்கியமான பதிவு செய்ய விரும்புறேன். காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுது, எங்களுக்கு உள்ளாட்சி மன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்ல, திமுகவோடு உறவுல தொடர்கிற பொழுது எங்களுக்கு போதிய அளவுக்கான பொறுப்புகள் வழங்கப்படுறதில்ல, நலவாரியம் போன்றவைகள்ல பொறுப்பு வழங்கப்படலன்னு சொல்லுது. பட் கிட்டத்தட்ட 2021 இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தான் சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டார். 3 ஆண்டுகள் அந்த பதவியில இருந்த 2024 புதியவருக்கு மாற்றப்பட்டது. அப்ப காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட பதவி. அது வேறொரு காங்கிரஸ்காரர் கூட வழங்கியிருக்கலாம். ஆனா அப்படியும் வழங்கப்படல. சோ இந்த மாதிரி காங்கிரசுக்கு திமுகவோடு கோரிக்கைகளும் உறவு சிக்கல்களும் நிறைய இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி அப்படின்னு தான் பாக்குறேன். விரிவான அலசல்களை தந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது. கட்சியை வலுவாக்குகளை கொண்டு போகணும், கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியாக நடத்தணும், கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி கட்சிகிட்ட தான் போய் கேட்க முடியும். இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஒரு புதிய கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு 70 சீட்டு கூட 80 சீட்டு கூடன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் we are not ready. ஏன்னா
எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம். அது ரெண்டுக்குள்ள தான் எங்களுடைய நலன் இருக்கிறது. காங்கிரசின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கும் பேட்டி விரிவான சிறப்பு நேர்காணலாக இன்று இரவு 10:35 மணிக்கு ஒளிபரப்பாகும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.